இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த மாதத்திற்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னார்னா ஆண்டவர் செய்வார். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 5:12. அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம் இது. ஆக்சுவலா ஒரு தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதினதான ஒரு சங்கீதத்துல இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாதம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான காரியம், காருண்யத்தினாலே இந்த மாதத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆங்கிலத்தை பார்க்கிற பொழுது this month is going to be a month of favor. ஆமென். favor மாத்திரம் இல்ல, favor காருண்யம் என்னும் கேடகம். ஆமென். சீக்கிரமான அந்த குறிப்பிட்ட ஸ்டக்கெட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தின் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நிறைய கேடகத்தை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லும். அது மாத்திரமல்ல, நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ரட்சிப்பின் கேடகத்தை பார்க்கிறோம். அதே போல நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ், இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது காருண்யம் என்னும் கேடகம். ஆமென், ஆமென். அதே போல நீங்க உபாகமத்தின் புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற பொழுது சகாயம் செய்யும் கேடகம். அநேக கேடகங்களை பார்க்கிறோம். சில கேடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், அது நம்முடைய கேடயம். மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறதான கேடயம். அப்படின்னா சில காரியங்கள் பாருங்க, வீடு நீங்க பூட்ட வேண்டியது உங்க கடமை, அப்படிதானே? காரை பூட்ட வேண்டியது உங்க கடமை. மற்றபடி உங்களுக்கு இந்த தேசத்தை காக்கும்படி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள், தேசம் அது அதோடைய போலீஸ் இருக்கிறாங்க, மற்ற காரியங்கள் அந்த லா அண்ட் ஆர்டரை பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, உங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அதே போலதான் இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வார். அப்படின்னா நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கேடகம் என்னவென்றால், ஆமென், என்னது? விசுவாசம். பாருங்க, பிரச்சனை வந்துச்சு, சூழலை வந்துச்சு, அப்போ நீங்க நிக்க வேண்டியது, பிடிச்சு கொள்ள வேண்டியது என்ன? விசுவாசம். அது கேடகமாய் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த விசுவாசத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனா மாறாக, ஆமென், ஸ்தோத்திரம், மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்க. காருண்யம் என்னும் கேடகம், ரட்சிப்பு என்னும் கேடகம், அதுல பார்க்கணும் சகாயம் செய்யும் கேடகம். ஆமென். இன்னைக்கு முக்கியமா ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த காருண்யம் என்னும் கேடகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வார்த்தை காருண்யம். இந்த காருண்யம், இந்த கேடகம், இது ரெண்டுமே டிஃபரெண்ட் வார்த்தை. ஆனா இந்த வசனத்தை பார்க்கிறது ரெண்டு ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இங்க காருண்யம் அப்படின்னு பார்க்கிற பொழுது இங்கிலீஷ்ல ஃபேவர், தமிழ்ல பார்க்கிற பொழுது இதே பதத்துக்கு, இந்த ஃபேவருக்கு பல பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு பார்க்கிற பொழுது தயவு, ஆமென், கிருபை, அப்புறம் வந்துட்டு தயை, அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காருண்யம். ஆமென். முதல்ல காருண்யத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வேதத்திலே பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் நம்மை காருண்யத்தினாலே அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய குடும்பத்திலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய நம்ம அப்பாவினாலோ அல்ல, இல்ல நம்ம ஏதோ செஞ்சதுனால அல்ல, இதோடைய கிருபை. அதான் காருண்யத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவர் காருண்யத்தினாலே நம்ம இழுத்து கொண்டார். நம்ம கொஞ்சம் தூரமா போயிட்டு இருந்தோம், அங்க கொஞ்சம் சைட்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவர் நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறார். அந்த காருண்யத்தினால நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம், சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல 35ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 3வது காருண்யத்தை பார்க்கிறோம். இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால், நம்மை பெரியவனாய் மாற்றும். ஆமென். காருண்யத்தினால் நம்ம அழைத்தார், காருண்யத்தினாலே நம்ம இழுத்து கொண்டார். இப்பொழுது ஒரு காருண்யம் கேடகம் போல இருக்கிறது. காருண்யம் இது எதற்காக அப்படின்னா, நம்ம பெரியவனாய் மாற்ற வேண்டும். ஆமென். இப்ப பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். காருண்யம் என்னும் கேடகம். இப்ப பாருங்க, ஜஸ்ட் கேடகம் இல்ல, காருண்யம் என்னும் கேடகம். அப்படின்னா this month is going to be a month of favor,
This month is going to be a month of protection, and amen, God is going to defend you, God is going to protect you. Amen. எப்படி அப்படின்னா காருண்யத்தினால ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ண போறார், அப்படின்னா ஒரு தயவினால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறார். ஆமென். இதை நான் உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பெரியவனாய் மாற வேண்டும். இந்த காருண்யம் ஒரு மனுஷனை, சின்ன மனுஷனை, சாதாரண மனுஷனை பெரியவனா மாற்றணும். அதுதான் இந்த காருண்யம். ஆமென். இந்த காருண்யம் நடப்பதற்கு இந்த உலகம் ஒத்துழைக்காது. இந்த காருண்யம் உங்களை பெரியவனா மாற்றுவதற்கு இந்த பாவம் நிறைந்த உலகமும் இந்த பொறாமை நிறைஞ்ச மக்களும் உங்களை ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆமென். ஆனா அதனாலதான் என்ன செய்யறார் கர்த்தர்? அவரே காருண்யம் என்னும் கேடகமாய் வந்து விடுகிறார். அவரே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். அப்படி சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தேவையான ஃபேவர், மனுஷ தயவு, தேவ தயவு எங்கெங்க நமக்கு வேண்டுமோ அதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படி என்ன ஆகுது? சத்துவின் திட்டம் நிர்மூலமாகிறது. பிசாசு மனுஷன் அவன் நம்மளை இல்லாம போகணும்னு நினைக்கிறான், அவன் நம்மளை சின்னவனாக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் நமக்கு கேடகமாய் வந்து நம்மை பெரியவனாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த சங்கீதத்தை யோசிச்சு பார்க்கிறேன். தாவீதுடைய ஷூஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சில காரியங்களை பார்ப்போம். இந்த காருண்யம் என்ன செய்யும்? இந்த சங்கீதத்திலிருந்தே உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன் ஜெனரலா, அப்புறம் நமக்கு வேதாகமத்திலிருந்து சில காரியத்தை பார்க்க போகிறோம். இங்க பாருங்க, இந்த சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால், முதலாவது குறிப்பெடுத்துறீங்கன்னா எழுதிக் கொள்ளுங்க. இந்த காருண்யம் என்ன செய்யும்? மூன்றாவது, ஆமென், இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்கு பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். முதலாவது, இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால், உங்களை தேவனுடைய சமூகத்திற்கு உங்களை கொண்டு போகும், தேவனுடைய பிரசன்னத்திற்கு உங்களை கொண்டு போகும். ஆமென். இரண்டாவது, இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால், 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். இங்கே பார்க்கிற பொழுது 2ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இரண்டாவது, இந்த காருண்யம் என்ன செய்யும்? காருண்யம், கிருபை, தயவு, இது என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். ஆமென். இரண்டாவது என்ன செய்யும்? ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ஆமென், என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை தள்ளாமலும் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருபை பெற்றவன், தயவு பெற்றவன், காருண்யம் பெற்றவன், அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது என்ன நடக்குது அப்படின்னா, 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. இந்த காருண்யம் என்ன செய்கிறது? உங்களை நீதியின் பாதையிலே நடத்தும். ஆமென். நீதியின் பாதையில் அநேக பாதைகள் இருக்கிறது. அந்த பாதைகள் எல்லாம் துன்மார்க்கமான பாதைகள், அது கேட்டுக்கு போகிற பாதைகள். ஆனால் நீதியின் பாதையில நீங்கள் நடக்கிற பொழுது தேவன் வைத்திருக்கிற உங்கள் ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப நீதியிலே நம்மை நடத்துகிறது என்னவென்றால் காருண்யம். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது. நாலாவது பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை நீதியிலே நடத்துறவர் மாத்திரமல்ல, அதை 8ஆம் வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். இந்த காருண்யம் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு வழியை செவ்வைப்படுத்தும். எத்தனை பேர் இந்த குறுக்கு சந்தெல்லாம் போயிருக்கீங்க? இந்த குறுக்கு சந்தெல்லாம் போயிருக்கீங்களா? ஒத்தடி பாதையில போயிருக்கீங்களா? அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆமே, முழு ஃபேமிலியா கொண்டுட்டு நம்ம போறது. இப்ப என்னுடைய ஃபேமிலியெல்லாம் அந்த குறுக்கு சந்தையில போட முடியுமான்னு தெரியல. ஆமே, பிரைஸ் அல்லாஹ். பாருங்க, அப்படி போறது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக வழியை செவ்வைப்படுத்துகிறார். வழியே இல்ல, கருவலா இருக்கு, இல்ல மலை போல இருக்கிறது, தடையா இருக்கிறது அப்படின்னா அந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால் நமக்கு வழியை உருவாக்கும், வழியை செவ்வைப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். முன்னாடி எங்கெங்க வெட்டணுமோ வெட்டி, எந்தெந்த இடத்துல என்னென்ன நம்ம ஸ்மூத்தா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நமக்கு வழியை செவ்வைப்படுத்தும். என்ன அப்படின்னா காருண்யம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொன்று கடைசியா என்ன செய்ய தெரியுமா? அந்த காருண்யம் என்ன செய்ய தெரியுமா? 10ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, 5ஆம் சங்கீதத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்களே. 5வது, இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால், இந்த காருண்யம் என்ன செய்யும்?
தீமை செய்கிறவர்களை, தீங்கு செய்கிறவர்களை அவருடைய ஆலோசனையிலே அவர்களை விழும்படி செய்யும். ஆமென். அப்படின்னா உங்கள் சத்துருக்களை விழும்படி செய்யும், உங்களை எழும்பும்படி செய்யும். இந்த காரணம் என்ன செய்யும்? உங்கள் சத்துருக்களை விழும்படி செய்யும், உங்களை எழும்பும்படி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த காருண்யம் பாருங்க, நாம் என் மேல இருக்கிறது. நீங்கள் நான் இந்த மாதம் ஃபுல்லா அறிக்கை செய்ய போறோம். இந்த கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயை என் மேல இருக்கிறது, என் முன்பில் இருக்கிறது, என் வலப்பக்கம் இருக்கிறது, என்னுடைய இடப்பக்கம் இருக்கிறது, என்னுடைய பின்பாக இருக்கிறது, எனக்கு அடியிலே இருக்கிறது, என்னுடைய முற்றிலும் சுற்றிலும் தேவனுடைய தயவினாலே நான் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், I am blessed of the Lord, I am highly favored of the Lord, I am the Lord's favorite. நீங்க கர்த்தருக்கு இங்க வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய காருண்யம் என்ன செய்யும்? 5 காரியங்கள் இங்க பார்த்தோம். ஆமென். என்ன செய்யும்? கர்த்தருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறத சொன்னேன். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு உங்களை கொண்டு போகும். இரண்டாவது, இந்த கர்த்தருடைய காருண்யம் என்ன செய்யும்னா ஜெபத்துக்கு பதிலை தரும். மூன்றாவது சொல்லுங்க, என்ன செய்யும் கர்த்தருடைய காருண்யம்? சொல்லுங்க. ஆமா, உங்களை நீதியின் பாதையில நடத்தும். நாலாவது, கர்த்தருடைய காருண்யம் என்ன செய்யும்? உங்களுக்கு முன்பாக வழிகளை செவைப்படுத்தும். ஐந்தாவது, இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால் உங்கள் சத்துருக்களை விழப்பண்ணும், உங்களை எழும்ப பண்ணும். எத்தனை பேருக்கு இந்த காருண்யம் தேவை? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் இந்த காருண்யம் பெரியவன் ஆக்கும்படி இந்த காருண்ய கிரியை செஞ்சு கொண்டிருக்கு. கர்த்தர் அந்த காருண்யத்தை கொடுத்து நம்ம பெரியவன் ஆக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன செய்யறான்? அவனுடைய காரியங்களை கொண்டு வந்து நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். இங்க 2 கான்ட்ராஸ்டை இந்த சங்கீதத்துல பார்க்க போகிறோம். ஒன்னு, ஒருத்தவன் யாரு? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். அது யார் நீதிமான்? சொல்லுங்க, நீதிமான் யாரு? நீதிமான் யாரு? யார் நீதிமான்? யார் நீதிமான்? சொல்லுங்க, நான் தான் நீதிமான். ஆமென். ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட நான் தான் நீதிமான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க பாருங்க, நீதிமான் போட்டிருக்கு. இன்னொரு காரியத்துல பார்க்கிறோம், யார் போட்டிருக்குன்னா துன்மார்க்கன். ஆமென். இந்த சில லிஸ்ட மாத்திரம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு காட்ட விரும்புகிறேன். என்ன நடக்குது, கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்றது மாத்திரம் உங்களுக்கு ஜஸ்ட் கொடுக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, 4வது வசனம், துன்மார்க்கத்தின் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. 5ஆம் வசனம் பாருங்க, எத்தனை இந்த நபரை மாத்திரம் சொல்றேன். முதல், வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர்கள், சூதுள்ள மனுஷன். ஆமென். ஆமென். இந்த 4 கேட்டகரி பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம் யாரு? வீம்புக்காரர். வீம்புக்காரர் பார்த்திருக்கீங்களா? வீம்புக்காரர் பார்த்திருக்கீங்களா? வீம்பு பிடிப்பாங்க. அப்படின்னா அடமெண்டா இருப்பாங்க. ஒரு காரியத்தை தான் விரும்பினதான் செய்வோம். ஆமென். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்பாங்க, மாறவே மாட்டாங்க. அதான் வீம்புக்காரன். ஆமென். அடுத்து இன்னொரு காரியம் போட்டிருக்கு, அக்கிரமக்காரன். அப்படின்னா கிரமம் ஒண்ணு இருக்கு, இதுதான் நேர்த்தியான காரியம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கிரமம் இருக்கு. அக்கிரமக்காரன், அதாவது அதுக்கு விரோதமா தான் செய்வாங்க, அக்கிரமக்காரன். அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், யார் அப்படின்னா பொய் பேசுகிறவர்கள். என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? ஆமா, பொய் பேசுகிறவர்கள். எப்பொழுது வாயை திறந்தா பொய் தான் வரும், பொய் பேசுறவங்க. அடுத்து இன்னொன்னு பார்க்கிறோம், சூதுள்ள மனுஷன். சூதுள்ள மனுஷன்னா நல்லா தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, ஆனா பின்னாடி ஏதாவது கிரியை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் சூதுள்ள மனுஷன். ஆமென். இவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, என்ன வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, 6ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். அங்க போட்டிருக்கேன் என்னன்னா, பொய் பேசுகிறவரை அழிப்பீர், இரத்த பிரியனின் சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த லிஸ்ட் சொன்ன பாருங்க, இதெல்லாம் கர்த்தரால அருவருக்கப்படுகிற ஜனங்கள். அப்படின்னா கர்த்தர் வெறுக்கிற ஜனங்கள். அப்படின்னா கர்த்தர் பிரியப்படவில்லை. ஆமென். காருண்யம் அவங்க கிட்ட இல்ல. ஆமென். ஆனா கர்த்தர் யாருக்கு காருண்யம் தரார் அப்படின்னா நீதிமானுக்கு. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு காருண்யத்தை ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினாலே நிரப்புகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொன்னது போலதான், ஏன் அவங்க பொய்ய பேசுறாங்க தெரியுமா? 9ஆம் வசனம் போட்டிருக்கு, அவங்க வாயில் உண்மை இல்லை, அவருடைய உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதபுலி, தங்கள் நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம துன்மார்க்கமாய் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம கிரியை செய்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு போகும். ஆமென்.
கர்த்தருடைய கிருபை எப்ப போகும் தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை எப்ப போகும் சொல்லுங்க. மாய்மாலத்தை நம்ம பற்றி கொண்டு இருப்போம். மாயை பற்றி கொண்டு வருவோம். கர்த்தருடைய கிருபை என்ன செய்யறாங்க? போக்கடிக்கிறாங்க. அப்ப மாய்மாலத்தை இமேஜினரியா ஒரு இமேஜினரி ஃபியர்ஸ் இல்லனா இமேஜினரியா ஒரு இன்செக்யூரிட்டில தானா ஏதோ பண்ணி அதையே பற்றி கொண்டு இருக்கிறவங்க கிருபை என்ன செய்யறாங்க? போக்கடிக்கிறாங்க. இன்னொன்னு போட்டிருக்கு, கிருபை எப்ப போகும் தெரியுமா? எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆமென். 12ஆம் அதிகாரம் எபிரேயரின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எப்படி நமக்கு கிருபை போகும்? கசப்பு. வாசிங்க, வசனத்தை எடுத்துட்டீங்களா? எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் ஆமென். கசப்பான வேறு என்ன செய்யும் அப்படின்னா கிருபை எடுத்து போடும். ஆமென். ஒருவனும் கிருபை இழந்து போகாதபடிக்கு உங்கள் உள்ளத்துல கசப்பான வேறு இருக்கக்கூடாது. நம்ம பாருங்க, ஒரு கசப்பை நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவர் மேல இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில இருக்க கிருபை என்ன செய்யும்? எடுத்து போட்டு. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் மன்னிக்க பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஆமென் சகிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒரு நாள் கசப்புக்கு இடம் கொடுத்துறாங்க. கசப்புக்கு இடம் கொடுக்க. ஏன்னா கசப்பு என்ன செஞ்சிடும்? நியாயமான காரியத்தில் அவங்க கோபிக்கலாம். அவங்க பண்ணது நமக்கு அநீதியாவே இருக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? கசப்பை வைக்கக்கூடாது. கசப்பு உள்ள ரூட் பண்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது என்ன செய்ய? கிருபை என்ன செஞ்சிடும்? நம்ம விட்டு எடுத்து. சோ இப்ப நம்ம பார்க்கிறோம், நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? சூழ்ந்து கொள்ளுகிறார். இந்த காருண்யம் என்ன செய்யும்? நான் சொன்னேன் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த காருண்யம் என்ன செய்கிறது? இந்த எதுக்காக இந்த சங்கீதத்தை முழுதும் வாசிச்சேன் அப்படின்னா, வீம்புக்காரர் இருக்கான், துன்மார்க்கம் செய்கிற வீம்புக்காரர் இருக்கிறாங்க. வேற யார் இருக்கா சொல்லுங்க? அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க, அப்புறம் பொய் பேசுறவங்க இருக்காங்க, அப்புறம் சூது உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நீதிமான அவனை கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். இந்த பூமி பொல்லாப்புகளுக்குள்ள இருக்கு. பிசாசு அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வான்? அவன் குற்றம் சாட்டுவான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பண்ணது தப்பு, இது பண்ணது தப்பு, அது பண்ணா அப்படி பண்ணா. சோ குற்றம் சாட்டுகிறவன் யாரு? பிசாசு. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறார். நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா வர போறார். ஆமென். எப்படின்னா, ஸ்தோத்திரம், ஒரு ஷீல்டா, ஒரு கிரேஷியஸ் ஷீல்டா, ஒரு ஃபேவரபிள் ஷீல்டா நமக்கு வர போறார். அப்படின்னா நம்மை சுற்றி நமக்கு வேண்டிய தயவையும் கிருபையையும் ஆண்டவர் கட்டளையிட போறார். ஃபேவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டிலைட், பிரியம். ஃபேவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளஷர், சந்தோஷம். ஃபேவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குட்வில், நல்ல எண்ணம். நீதிமொழியில ஒரு வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, ஃபேவருக்கு ஒரு அர்த்தம் சொல்லுது. தயைனா என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், மனுஷன் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற கொண்டிருக்கிற நல்ல எண்ணம், அதுதான் தயவு. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு எப்படியாவது நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அது பேர் தான் தயவு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. அதே போல ஸ்தோத்திரம், உங்களுக்காக மனுஷர்கள் உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களுக்காக எழுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக உதவி செய்யும்படி கர்த்தர் மனுஷர்களையும் எழுப்புவார். ஆமென். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன காரியம் அப்படின்னா, இந்த தயவுல 2 லெவல் இருக்கு. முதலாவது தயவு என்ன அப்படின்னா, தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை. இன்னொன்னு தயவிலை வளருகிற ஒரு நிலை. ஆமென். தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை, தயவிலை வளருகிற நிலை. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அங்க போட்டிருக்கு, லூக்காவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் என்ன செய்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா ஜீசஸ் grew with the favor with God and favor with man. அதே சாமுவேலுடைய லைஃப்ல நீங்க பார்த்தாலும், ஆமென், ஆண்டவருடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் யார் வளர்ந்தார்? சாமுவேல் வளர்ந்தார். அப்படின்னா பெற்றுக்கொள்ளுகிற கிருபை மாத்திரம் இல்ல, அது ஒரு வளருகிற ஒரு அனுபவமும் உண்டு. இந்த தயவுல என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஓகே, இப்பொழுது ஒரு 3 காரியத்தை டக்கு சொல்லி போறேன். ஆமென். எப்படி இந்த தயவை பெற்றுக்கொள்வது? ஆமென். எடுத்துக்கொள்றீங்களா? டக்குன்னு
நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:27. நீதிமொழிகளின் புத்தகம் 11:27. தயவு, இந்த ஃபேவர், இந்த காருண்யம் யாருக்கு வரும் அப்படின்னா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். அப்படின்னா நன்மை, நன்மையான நல்ல காரியத்தை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனுக்கு தயவு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையில் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். நல்லவன் தயை பெறுவான். அப்படின்னா நல்ல சிந்தனை உள்ளவன் அவன் தயவு பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவு பெறுவான். அப்படின்னா ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஏனோதானும் செய்யக்கூடாது, முழு பலத்தோட செய்யணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு காரியத்தை நீங்க இது நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அந்த நன்மையை ஜாக்கிரதையோடு நீங்க செய்யும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை வாசிங்க. இன்னொரு யார் இந்த தயவை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் ப்ராவர்ப்ஸ் 13:15 வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 13:15. நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஆமென். நற்புத்தி என்ன உண்டாக்கும்? நற்புத்தி என்ன உண்டாக்கும்? தயை உண்டாக்கும். தொடர்ந்து துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. அப்படின்னா நல்ல புத்தி நமக்கு தயவை தரும். அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நல்ல புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்படின்னா கெட்ட புத்தின்னு ஒண்ணு இருக்கு, நல்ல புத்தி நற்புத்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்னொன்னு இருக்கு கெட்ட புத்தி. நல்ல புத்தி என்ன செய்யும்? அவங்க நல்லா வாழ வைக்கணும், ஏதாவது பண்ணணும், சொன்ன வார்த்தையை செய்யணும் அப்படின்றது நல்ல புத்தி. கெட்ட புத்தி என்ன செய்யும்? எப்படியாவது அவன் நாசமா போகணும், எப்படியாவது அவன் கீழே தள்ளணும் அப்படின்றது கெட்ட புத்தி. ஆமே. இந்த நல்ல புத்தி என்ன செய்யும்? நல்ல புத்தி நமக்கு என்ன செய்யும்? தயவை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த நல்ல புத்தி நமக்கு எப்படி வரும்? இந்த நல்ல புத்தி நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி வரும் இந்த நல்ல புத்தி? எடுத்து வாசிங்க. சங்கீதங்கள் 111:10. சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஆமென். என்ன போட்டிருக்கு? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் என்ன உண்டு? நற்புத்தி. நல்ல புத்தி யாருக்கு உண்டுன்னா, இந்த கற்பனைகளின்படி செய்யணும்பா, இந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணும், ஆண்டவர் விரும்புகிறபடி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற யாருக்கோ அவங்களுக்கு நற்புத்தி இருக்கு, அவங்க தயவை பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஏனோ தானோம் என்று சொல்லி நம்ம வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து வராத சகல காரியங்கள் இருக்கு. பொறாமை, எரிச்சல், ஆமென், ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்கள் அந்த பட்டியல் இருக்கு. மாம்சிக, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இல்லை. ஆமென். நற்புத்தி யாருக்கு அப்படின்னா அந்த கற்பனைகளின் படி நம்ம செய்யணும். ஆமென். இந்த கற்பனையின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறது நம்ம நற்புத்தி உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14-16. 1 சாமுவேல் 18:14-16 வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென். மகா புத்திமானாய் தாவீது நடக்கிறத கண்டு சவுல் எப்படி இருந்தான்? பயந்திருந்தான். சகல காரியத்திலும் தாவீது எப்படி இருந்தான்? புத்திமானாய் நடந்து கொண்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தான். நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனைகள், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம என்ன செய்யும்? நற்புத்தியை தரும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து தயவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? தயவு யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? தயவு யார்கிட்ட இருக்கும்? நீதிமொழிகளின் புத்தகம் 14:9 வாசிங்க. நீதிமொழிகள் 14:9. நீதிமொழிகள் 14:9. நீதிமான்களுக்குள்ளே என்ன உண்டு? அப்ப நீதிமான கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தயவுள்ளவன் நீதிமான். ஆமென்.
உண்மையா காரியங்களை சொன்ன, அதாவது ஒரு தயவோடு கூட, ஒரு இரக்கத்தோடு கூட, ஒரு கிருபையோடு கூட அவன் செய்கிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள தயவு இருக்கு. அவன் கர்த்தர் அவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் போட்டுருக்கு, தயவுள்ளவனுக்கு நான் தயவுள்ளவனாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம தயவுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தயவுள்ளவர்களாக இருக்கிறார். அப்ப யார் நமக்கு இந்த தயவை பெற்றுக் கொள்ளுகிறார் சொல்லுங்க. ஒரு 3-4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். யார் தயவை பெற்றுக் கொள்ளுகிறார் சொல்லு. யார் தயவை பெற்றுக் கொள்ளுகிறார்? நன்மையை ஜாக்கிரதையுள்ள தேடுகிறவன். ஆமென். அப்படின்னா நம்ம வந்துட்டு we must seek for the good. அதோடைய ஒரு குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், ஒரு எல்லாத்துலயும் இருக்கட்டும், நன்மையை ஜாக்கிரதையோட தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி தேடுறவன் தயவு பெறுகிறான். இரண்டாவது சொன்னேன், யாரு சொல்லுங்க? ஆமென். ஆமென். நற்புத்தி உள்ளவன். ஆமென். முதலாவதே பார்க்கணும், நல்லவன், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுறவனுக்கு தயவு கிடைக்கும். இரண்டாவது, நற்புத்தி உள்ளவனுக்கு தயவு கிடைக்கும். ஆமென். இந்த நற்புத்தி நமக்கு எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நமக்கு நல்ல புத்தி வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று சொன்னேன், நீதிமான எப்படி இடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீதிமானுக்குள்ள என்ன இருக்கும்? தயவு இருக்கும். அப்படின்னா இன்னொரு வசனம் சொல்லணுமா? எந்த அளவுக்கு அவன் தயவு இருக்குன்னா, அவன்கிட்ட பெட்ட அனிமல் இருக்கும் பாருங்க, அதுக்கு கூட அவன் தயவு உள்ளவனா இருப்பான். அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. அதுதான் நீதிமான். தயவு மனுஷனே தயவு உள்ளவனா இருப்பான். பெட்ட அனிமல்ஸ் அதுக்கு கூட தயவு உள்ளவனா இருப்பான். அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. என்ன தயவு எல்லாருக்கும். அவன் இந்த தயவு உள்ளவனா, இரக்கத்தினால இறக்கப்பட்டு அதை நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த தயவு என்னென்ன செய்யும் தெரியுமா? ஆக்சுவலா இது ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் போல நான் எழுதியிருக்கிறேன். அதனால் நிறைய காரியம். அதனால் ஜஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை போல சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ப்ராமிஸை மாத்திரம் உங்களுக்கு டிக்ளேர் பண்ண போகிறேன். பிரைஸ் சொல்லுவேன். அவன் நான் பார்த்தீங்கன்னா இதை சொல்லி போனால் 1 மாதம் அளவுக்கு நான் எடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு. பிரைஸுக்கா. ஆமென். பாருங்க, ஒரு 3 காரியத்தை டக்குன்னு நான் சொல்றேன். நீங்க எடுத்துக்கோங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த தயவு என்ன செய்யும் அப்படின்னா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த முடிஞ்சா நீங்க எழுதிக்கோங்க. ஆமென். என்ன செய்யும் தெரியுமா இந்த தயவு? ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:22 வாசிங்க. 1 சாமுவேல் 16:22 வாசிங்க. ஈசாயினிடத்தில் ஆரம்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. முதலாவது தயவு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, உங்களுக்கு பெரியவர்களுக்கு முன்பாக, அந்த பெரிய ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். இதான் தயவு செய்யும். ஒரு சாதாரண மனுஷனை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது தான் இந்த தயவு. இரண்டாவது, இந்த தயவு என்ன செய்யும்? எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 21 வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போகுவதில்லை. ஃபேவர் என்ன செய்யும் அப்படின்னா, எகிப்தியர்கள் தயவை கட்டளையிட்டு அவங்க வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஃபேவர் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க சம்பாதிக்காத காரியங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மற்றவன் கொடுக்கும்படி அந்த தயவு கிரியை செய்யும். ஆமென். நீங்க பிரயாசப்படாத காரியத்தையும் உங்களுக்கு வரும்படி செய்யும் இந்த தயவு. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 33:23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய தயவினாலே தீர்ப்படைந்து அவருடைய ஆசீர்வாதத்தாலே நிறைந்திருப்பான். ஆமென். நப்தலியை குறித்து வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய தயவு என்ன செய்யும்னா, அவனை திருப்தியாக்கும். ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் இருந்து அவனுக்கு திருப்தி இல்லாம இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை திருப்தியாக்கும். You will be satisfied. ஆமென். ஒரு திருப்தி நமக்கு உண்டாகும். இந்த கர்த்தருடைய தயவு ஒருத்தர் சொல்றப்ப, ஊழியக்காரர் சொல்றப்ப சொல்றாங்க, one touch of God's favor, one touch of favor, amen, is worth more than a lifetime of labor அப்படினு சொல்றாங்க. one touch of one encounter with favor is worth more than a lifetime of labor. அப்படினா நீங்க பிரயாசப்பட்டு முழு ஜீவனையும் நீங்க பண்றத காட்டிலும் ஒரு முறை கர்த்தருடைய தயவு வெளிப்பட்டா, ஒரு முறை தயவு வெளிப்பட்டா உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தரின் வாழ்க்கையில அந்த தயவு வெளிப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம்.
அதே போல வேத புருஷர்களை நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையை நான் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில தயவு வெளிப்பட்டது. தயவு என்ன செஞ்சது? ஆடுகளுக்கு பின்பாக போன தாவீதை ஆமென் ராஜாவாய் கொண்டு வந்தது. அதுதான் தயவு. ஆமென். அவதான் சொல்றான், காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அந்த காருண்யம் தான் அவனை பெரியவனாய் மாற்றினது. அல்லேலூயா. இப்போ இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க தயவை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, இந்த தயவை நீங்க வளர போறீங்க. Hallelujah. We are going to grow in the favor. Amen. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு மனுஷனுடைய தயவு தேவை. ஆமென். எனக்கு கர்த்தருடைய தயவு மட்டும் இருந்தா போதும், எந்த மனுஷனுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மனுஷ தயவு வளர்ந்தாரா? ஆமென். ஆண்டவருடைய மனுஷ தயவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க போகிற பொழுதெல்லாம் சில பேர் என்ன செஞ்சாங்க? பொருளினால் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அவருக்கு உதவி செய்யறவங்க அநேகர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிலரை பார்க்கிறப்போ நிக்கதோம் இருந்தாரு, ஜோசப் ஆஃப் அரிமத்தேஸ் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள ஃபேவர் பண்றதுக்கு இருந்தாங்க. அவங்கள ஃபேவர் வித் மேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்க தேவனோடுல தயவு பெறணும். மனுஷர்களோடு கூட தயவையும் இந்த நாட்கள் இருந்து கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதம் it is going to be a month of amen protection. amen. இந்த protection எப்படின்னா கர்த்தருடைய ஃபேவர்னால நீங்க ப்ரொடெக்ட் பண்ணப்பட போறீங்க. ஆமென். கர்த்தருடைய தயவு, மனுஷனுடைய தயவு உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துரு வருவான், வீம்புக்காரன் வருவாங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், யாரெல்லாம் என்னென்ன பேசணுமோ அவங்களாம் வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்க? கர்த்தருடைய தயவு எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்க? எனக்கு தெரியுமா, எவிடன்ஸை ஈஸியாக மாற்றிடலாம். இந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே ஃபேக் இருக்கு. ஆமென். இது ஒரு மாயான உலகம். ஆனால் இந்த நாட்களிலும் ஒரு தயவுள்ளவர் நமக்கு இருக்கிறார். இந்த நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற, நீதிமானை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த நாட்களில பாருங்க, பைபிள் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் இருக்கு இல்ல? நீங்க கார் அப்படின்னா அது பேர் விண்ட்ஷீல்டுன்னு சொல்றோம். இந்த ஃபோன் அப்படின்னா ஃபோனுக்கு ஒரு ஷீல்டு, அது பேர் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இமைகளை காக்கும்படிக்கு இந்த ஐலிட்ஸ் இருக்கு. இதெல்லாமே இட் இஸ் எ ஷீல்டு. அது என்ன செய்கிறது? இட் இஸ் ப்ரொடெக்டிங். அதை போல தான் கர்த்தர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவர் பண்ண போறார். உங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியாதபடிக்கு தடை என்ன தெரியுமா? உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போயிடுச்சுன்னா ஃபேவர் பண்ணியுமே வேஸ்ட் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் ப்ரொடெக்ஷனாகவும் இருப்பேன், உனக்கு ஃபேவராகவும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நமக்கு ஃபேவராக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்க? ஒரு நாள் கர்த்தர் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. யார் வேணா எதிரியாகட்டும், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நமக்கு எதிரியாகி மாறக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். வெறும் கேடகம் அல்ல, வெறும் காருண்யம் அல்ல, காருண்யம் என்னும் கேடகம். அப்படின்னா அந்த காருண்யத்தையே ஒரு ப்ரொடெக்ஷனா ஆண்டவர் மாற்ற போறார். ஒரு காருண்யத்தையே அப்படி ப்ரொடெக்ஷனா மாற்ற போறார். ஆமென். இந்த காருண்யம் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கொண்டு போகும். ஆண்டவரே இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும்னு சொல்லி வைக்கும். இந்த காருண்யம் என்ன செய்யும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கொண்டு போகிறது மாத்திரம் இல்ல, இந்த காருண்யம் உங்க ஜெபத்திற்கு பதில தரும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்க ஜெபத்திற்கு பதில் தராம போக மாட்டார். அவருடைய கிருபை உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில தர வைக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த காருண்யம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை நீதியின் பாதையில நடத்தும். இந்த காருண்யம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற வழிகளை செவைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க நிற்கிறீங்க என்பது கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு தயவையினாலே உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உடைய காருண்யத்தினாலே நான் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ப்ரொடெக்ஷன் எப்படி தெரியுமா? ஒரு காரியத்தை மாத்திரம் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆமென்.
இப்போ மாஸ்க் போடுறோம், அது நம்ம கொஞ்சம் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷனா இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நான் முன்பாக பின்பாக, ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு மேலே கீழே, ஆமென் வலது பக்கம் இடது பக்கம் முன்பாக பின்பாக எல்லா பக்கத்திலும் நான் உனக்கு ப்ரொடெக்ஷனா இருப்பேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருங்க? ஆமென். சில பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, அது பேர் தான் இன்சூரன்ஸ் சொல்றோம். ஆமென். பட் ஹவுஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லி விற்கிறாங்க, அது பேர் பல இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமென். ஆனா பெரிய பெரிய இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு அவர் கேடகமாய் இருப்பது. ஹalleluya, praise the Lord, thank you Jesus, hallelujah, thank you Lord, thank you Jesus, hallelujah, we worship you Lord. நீங்க கேடகமாய் இருங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இது சரியா உங்களுக்கு போய் சேர்ந்துச்சா தெரியல. என்ன தெரியுமா? இந்த தயவு என்ன செய்யும் சொன்னேன்? சத்துருவை, அவனுடைய ஆலோசனைகளை வில பண்ண. இந்த தயவு என்ன செய்யும்? உங்களை எழும்ப பண்ண. இந்த காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும். எத்தனை பேர் உங்களை இல்லாம போகணும்னு நினைச்சாலும், எத்தனை பேர் உங்களுடைய சுதந்திரத்தை தள்ளிவிட்டு உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும், எத்தனை சதிகள் வந்தாலும், ஆமென், கர்த்தருடைய உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருந்தால், கர்த்தருடைய காருண்யம் உங்கள் மேலே வருகிறதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை வீட்டுக்காரர்கள் இந்த பூமியில உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், எத்தனை சத்துருவின் திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படலாம். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை அக்கிரமம் எழும்பலாம். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டங்கள் எழும்பலாம். ஆமென். எத்தனை பொய் பேசுகிறவர்கள், எத்தனை பொய், எத்தனை ஆமென் சூது, எத்தனை எழும்பினாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும். உங்களை தேவன் உங்களை பாதுகாத்து, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார். Thank you Jesus, hallelujah, thank you Jesus, hallelujah, see my hallelujah. சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து இரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. சொல்லுவோமா? துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சொல்லுங்க, துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ நல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை. Yes Lord, ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே. மறுபடியும் சொல்லுவோமா? என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே.
உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தினதே, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்தியதே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. Thank you, Jesus. இந்த காருண்யம் என்னும் கேடகம் போல உங்களை சுற்றிலும் இருக்கிறதினாலே எந்த பக்கத்துல இருந்து சத்துரு வர முடியும், எந்த சூழ்நிலையின் மூலமாக சத்துரு நுழைய முடியாது, எந்த தீமைகளும் நுழைய முடியாது. நீங்கள் என்றால் மறைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறீங்க. ஆமென். ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஹalleluya. ஏனென்றால் கர்த்தருடைய காருண்யம் என்னும் கேடகம் நீதிமானை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. நீதிமான், ஆமென். நீங்கள் நான் எப்படி நீதிமானா மாறணும்? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், ஆமென். ஸ்தோத்திரம். அவர் விசுவாசத்தால் நீதிமானா மாறி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்ன ஆண்டவரை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்களே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. பாவம் அறியாத நீர் ஆண்டவரே பாவமாய் மாறினதினாலே நீதி அறியாத நான் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த மாதத்தில் நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீராக. உடைய தயவின் கரத்தினாலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடைய காருண்யத்தினாலே எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காய், காருண்யம் என்னும் கேடகமாய் இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கு நீங்க ஃபேவர் பண்ணுங்க ஆண்டவரே. யாருடைய கண்களில் எங்களுக்கு தயவு கட்டளையிட வேண்டுமோ, யாருடைய இதயத்தில் பேச வேண்டுமோ ஆண்டவரே, உடைய சத்தியத்திற்காக ஆண்டவரே உடைய எல்லா காரியத்திற்காக நிற்க வேண்டுமோ ஆண்டவரே, அவர்களை நீர் எழுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்காக உதவி செய்யும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனித ஒத்தாசைகளும் பரலோக ஒத்தாசைகளும் இயேசுவின் நாமத்தால் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் கேடகமாய் இருந்து ஒவ்வொருவரும் நீர் பாதுகாக்க போகிறதற்காக நன்றி. எல்லா தீமை தீங்குகளுக்கு பிள்ளைகளை குடும்பங்களை ஒவ்வொருவரையும் மறைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காரணியம் ஒவ்வொருவரையும் பெரியவனாய் மாற்றட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவனாய் மாற்றட்டும், வேலையின் காரியங்களில பெரியவர்களாய் மாற்றட்டும். யாரும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற சின்னவனாய் மாற்ற வேண்டும், மாற்ற வெட்கப்படுத்த வேண்டும் என்கிற எல்லா கையெழுத்தையும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. காருண்யம் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி. This month is going to be a month of favor. சீயோனுக்கு தயை செய்யும் நாட்களும் நேரமும் வந்தது. இந்த சபைக்கு நீ தயவு பாராட்டுகிற நேரம் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நேரம் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நீ ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சரீரங்களிலும், எல்லா ஆவி ஆத்மா சரீரங்களிலும், அவருடைய எல்லைகளிலும் கையிட்டு செய்கிற காரியங்களிலும் தயவு வருவதாக. விசேஷமா எங்க சபை பிள்ளைங்க ஸ்கூல் அகாடமிக் இயர்ல ஆண்டவரே அவங்க வீட்டுல இருந்தாலும், ஸ்கூலுக்கு ஹைபிரிடா வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனாலும் இந்த தயவு அவர்களோடு கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த காருண்யம் என்னும் கேடகம் அவர்களை சூழ்ந்து கொள்ள போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆன்லைன் அவன் ஸ்தோத்திரம் வீட்டுல உட்கார்ந்து அவங்க ஒர்க் பண்ணாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் நீர் அவர்களுக்கு ஆண்டவருடைய காருண்யம் என்னும் கேடகம் அவர்களுக்கு போதுமானதா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள்
எங்கள் சொந்த பந்தங்கள், எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் உங்களுடைய காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொள்வதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நீ முற்றிலுமாய் இந்த இரத்தத்துக்களை மறைத்து தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்கிறேன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறேன், நிறைய சாட்சிகளை எழுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விசேஷமாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை ஆண்டவரை நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை அடுத்த வாரம் சந்திக்கிற பொழுது உடைய பிரசன்னமைகளை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், காருண்யத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much dear brothers and sisters for joining. ஆமென். ஆஃபரிங் வந்துட்டு இங்க இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். பாஸ்கெட் இருக்கு. ஆமென். நீங்க போகிற பொழுது அதை நீங்க போட்டு நல்லா இல்ல நான் இங்க வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஃப்ரண்ட்ல இருக்கு. நீங்க முடிச்சு அதை நீங்க உங்க ஆஃபரிங்ஸ் நீங்க போடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.